நம்ம ஊர்ல ஒரு வாரமா நடந்துட்டு இருக்க ஹெட் மாஸ்டரோட கேஸ் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த ஹெட் மாஸ்டர் யாரு? இந்த 7 பாஸ்போர்ட்டுக்கும் இவருக்கு இருக்கிற லிங்க் என்ன? உண்மையிலே ஹெட் மாஸ்டர் நல்லவரா கெட்டவரா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னைக்கு விடை கிடைக்க போகுது. என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. மீட்டிங் முடிஞ்சதும் மீடியாக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். எல்லாம் ரெடியா? ஓகே ரெடியா இருக்கடா. சீஃப் மினிஸ்டரும் அபிஷியல்ஸும் வந்துட்டாங்க. will be reaching in 5 minutes. நீ வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. No, I have to go. Good morning, Honorable Chief Minister, Central Minister, and all the ministers and officers present this morning. கடந்த சில நாட்களா ருத்ரவரம் கிராமத்திலிருந்து டெல்லி ராஜதானி வரைக்கும் எல்லாரையும் தோர்த்துற ஒரே ஒரு கேள்வி இது மட்டும்தான். ஹெட் மாஸ்டர் யாரு? And the answer is Arjun Prasad, CFO of the underworld, the Chief Financial Officer of the underworld. மாஃபியா அவருக்கு செல்லமா வச்ச பேரு தான் டாடி. பினான்ஸ் மினிஸ்டர். நம்ம நாட்டோட பட்ஜெட் எவ்வளவு? 2 லட்சம் கோடி. எத்தனை பேர் சேர்ந்து ஆடிட் பண்றாங்க? 120 பேர். அண்டர்வேர்ல்டோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 2 கோடி. 2 லட்சம் கோடி ஆடிட் பண்றதுக்கே 120 பேர் வேலை செய்யறாங்கன்னா 2 கோடி ஆடிட் பண்றதுக்கு எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? ஒரு ஆள். ஒரே ஒரு ஆள். பேரே தெரியாத ஒரு ஊர்ல, ருத்ரவரம்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து லேப்டாப் எடுத்து நோண்டும் போது ஸ்டாக் மார்க்கெட்டோட தேசம் மொத்தமா மாறிடும். ஒரு பாம் பிளாஸ்டுக்கு தேவையான பட்ஜெட்ல இருந்து ISI இயர்லி பட்ஜெட் வரைக்கும், ஒரு IPL பெட்டிங் ஆகிற பட்ஜெட்ல இருந்து எலெக்ஷன் ஃபண்ட் பட்ஜெட் வரைக்கும் எல்லா கணக்கையும் ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து அவனே டிசைட் பண்ணிட்டு இருக்கான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அண்டர் வேர்ல்டுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பேங்கிங் சிஸ்டம் டிசைன் பண்ணி அதோட ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்க உட்கார்ந்து மேனேஜ் பண்றான். என்னடா பேங்கிங் சிஸ்டம்னு யோசிக்கிறீங்களா? அங்க பார்க்கிங் லாட்ல சாகர நிலைமையில இருந்த ஒரு வாட்ச்மேன் கிட்ட எனக்கு ATM கார்டு கிடைச்சது. அதுதான் இந்த கேஸ்க்கு ஒரு திருப்பு முனையா இருந்தது. அது ஒரு நார்மல் ATM கார்டு. ஆனா டேட்டா பேஸ்ல அதோட அக்கவுண்ட் டீடைல்ஸ் எதுவும் இல்ல. கார்டும் ஒர்க் ஆகல. மேல இருக்க ஸ்டிக்கர் எடுத்து பார்த்தா அது ஒரு பிளாக் கார்டு. ஹைலி டெக்னாலஜிக்கலி டிசைன்டு கார்டு. CCTV ஃபுட்டேஜ் பார்த்தேன். இந்த கார்டை வாட்ச்மேன் ஒரு பான் ஷாப்ல கொடுத்தான். அந்த பான் ஷாப்ல சர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஸ்வைப்பிங் மெஷின் கிடைச்சது. ஆயிரங்கள்ல வேணும்னா பான் ஷாப்ல, லட்சங்கள்ல வேணும்னா துணி கடையில, கோடியில வேணும்னா பார்க்கிங் லாட்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லனா, இவங்க ஸ்விஸ் பேங்கை விட பெரிய பேங்கிங் சிஸ்டம் ஹேண்டில் பண்றாங்க. And you know one thing? இதெல்லாம் துபாயில இருக்கிற காபா டவர்ஸ்ல சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்மெண்ட் கீழே நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு எதுக்கு சார்? நம்ம ஹோம் மினிஸ்டருக்கும் இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. சார், ஒரு நிமிஷம் உங்க பர்ஸ் கொடுக்குறீங்களா? What nonsense are you talking? ஏன் பர்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? விவேக், and this is the black card I'm talking about. இதுதான் அர்ஜுன் பிரசாத் டிசைன் பண்ண அண்டர்வேர்ல்ட் பேங்கிங் சிஸ்டம். இதுல அண்டர்வேர்ல்ட்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸும் இருக்கு. இதோட சர்வர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 7 கான்டினென்ட்ஸ்ல டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல ரொம்ப செக்யூர்டா மெயின்டைன் பண்ணப்படுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சர்வர்ஸ்க்கு இருக்கிற IP அட்ரஸ் எவ்ரி செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இதை ஹேக் பண்றது யாராலையும் முடியாத காரியம். ஏன்னா இதோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கிளவுட் டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிருக்கும். அண்ட் கமிங் டு தி பாயிண்ட், இது ஹோம் மினிஸ்டர் சாரோட அக்கவுண்ட். இது அவரோட பேலன்ஸ். இது அவர் நேத்து ராத்திரி பண்ண டிரான்சாக்ஷன்ஸ். சோ எல்லா டீடைல்ஸையும் இந்த பேங்கிங் சிஸ்டம்ல நம்மளால பார்க்க முடியும். இவர் மட்டுமே இல்ல, இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. இவங்களை பத்தி நான் க்ளூஸ தேட ஆரம்பிச்சேன். ஒன்னும் கிடைக்கல. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவரே சொன்னாரு அவர் பெங்கால் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன் அப்படின்னு. கல்கட்டாக்கு போனேன். அங்க மொத்தமா என்கொயர் பண்ணி பார்த்தேன். சோ தெரிஞ்சது என்னன்னா, 1987 பேட்ச்ல CA டாப்பர் தான் இந்த அர்ஜுன் பிரசாத். ஒரு சிறந்த அறிவாளி இந்த நாட்டுக்கு எதிராக யோசிச்சு வில்லனா மாறினார்னா அது எப்படி இருக்குன்றதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த அர்ஜுன் பிரசாத். அது சரி, அந்த போன் கால்ஸ் யாரோடது? எஸ், ஆக்சுவலா இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆனதே
ஒரு அனானிமஸ் காலை வச்சுதான். அவ்வளவு பெரிய அறிவாளி ஒரு சின்ன அனானிமஸ் காலுக்கு எப்படி மாட்டினாரு? யோசிச்சு பார்த்தேன். இதோட பேஸ் என்னவா இருக்கும்னு எல்லா கால்ஸையும் டீகோட் பண்ணி பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வெளியில வந்தது. அது என்னன்னா, அந்த போன் கால்ஸ பண்ணது வேற யாரும் இல்ல, அர்ஜுன் பிரசாத். ஏயா கேஸ்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிடிச்சிட்டு அவரை மாஃபியா டான்னு சொன்ன, அப்புறம் கோல்டு மெடலிஸ்ட் சொல்ற, இப்ப அந்த போன் கால் பண்ணது அவருன்னு சொல்ற. எல்லாமே பண்றதுக்கு அவர் என்ன மந்திரவாதியா? அத அவரே சொல்லுவாரு, கேளுங்க.